எல்லாம் என்பமயம். மீன்கொடி உடையோன் பாண்டிய அரசன். பாண்டிய அரசனது சபையிலே அமர்ந்து கவி கேட்ட மீனாட்சி. மீனாட்சி என்றாலே பேர் அழகு என்று பொருள். மதுரையை ஆள்பவள். விளையாட்டாக சொல்லுவாங்க, வீட்டில் சிதம்பரமா மதுரையான்னு. மதுரைங்கிறது பெண்களுக்குரிய சிறப்பான ஒரு தெய்வத்தினுடைய ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடம். பெண்களுக்கு மகிடம் சூட்டிய இடம். நிகர், ஆணுக்கு பெண் நிகர் என்று எடுத்துக்காட்டிய இடம். அப்படிப்பட்ட இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை மீனாட்சியின் பாலகனான முருகனுக்கு விழாக்கோலம். காண பல்லாயிரம் மக்கள் கூடும் ஒரு இடம். அந்த இடம் எந்த காலத்திலோ தவப்பூமியாக இருந்திருக்கும். ஆகவேதான் பல்வேறு திசையிலிருந்து மக்கள் ஒன்று கூடி முருகனை துதிக்க, முருகனை எண்ண, முருகனை சிந்திக்க ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து நடக்கப்படுகின்ற ஒரு விழா. நமக்கு பாக்கியம் இருந்தால் நாமும் கலந்து கொள்ளலாம். ஆகவே அதை நாம் கண்ணார பார்த்து மனமார முருகனை எண்ணி துதித்து வளம் பெற வேண்டும் என்பதே இந்த வாய்ஸ் ஆஃப் விஜிஆரின் பிரார்த்தனையும் வேண்டுகோளுமாகும். எல்லாம் என்பமயம்.